தள்ளுபடி அத்தனை பேரும் அல்லும்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. முருகன் தமிழ் கடவுள் இல்லையா? வடக்கில் பிறந்தவர் என NTR படத்தால் வெடித்த சர்ச்சை. தமிழ் கடவுள் முருகனை மையமாக வைத்து உருவாகும் ஒரு தெலுங்கு படம் வெளியாகுவதற்கு முன்பாகவே சர்ச்சையில சிக்கிருச்சு. முருகன் வடக்கில் பிறந்தவர் அப்படின்னு ஒரு பதிவு சமூக வலைதளங்கள்ல கடும் எதிர்ப்பையும் கிளப்பியிருக்கு. உண்மையில என்ன நடந்தது, ஏன் தமிழர்கள் கொந்தளிக்கிறார்கள் என்பதை பற்றி ஜெம் தொலைக்காட்சியில் விரிவாக பார்க்கலாம். தெலுங்கு சினிமாவின் மாஸ்டர் ஹீரோ ஜூனியர் NTR, இயக்குனர் திரிவிக்ரம் ஸ்ரீனிவாஸ் கூட்டணியில் தமிழ் கடவுள் முருகனை மையமாக வைத்து ஒரு பிரம்மாண்ட படம் உருவாகி வருது. ஆனா படம் அதிகாரப்பூர்வமா வெளியாகுவதற்கு முன்பாகவே அது தொடர்பான போஸ்டர்கள் மற்றும் சமூக வலைதள பதிவுகள் சர்ச்சையை கிளப்பியிருக்கு. இந்த படம் குறித்து இணையதளத்துல ஆதரவும் எதிர்ப்பும் மாறி மாறி எழுந்து இப்ப பெரிய விவாதமா மாறி இருக்கு. தெலுங்கு சினிமாவின் டாப் ஸ்டார்களான ஜூனியர் NTRம் இயக்குனர் திரிவிக்ரம் ஸ்ரீனிவாசும் இணைந்திருக்கும் இந்த படம் இப்ப காட் ஆஃப் வார் அல்லது சண்முகுடு என்ற தற்காலிக தலைப்புல உருவாகி வருது. தமிழ் கடவுள் முருகனை மையமாக கொண்ட இந்த படம் அறிவிக்கப்பட்ட நாளில் இருந்தே ரசிகர்களின் கவனத்தையும் ஈர்த்து வருதுன்னே சொல்லலாம். பொதுவா முருகனை தமிழ் கடவுள் என்றுதான் அழைப்பார்கள். தமிழ்நாட்டை தாண்டினால் முருகன் அப்படிங்கிற பெயரை பலருக்கும் அவ்வளவாக பரிச்சயம் இருக்காது. வட இந்தியாவில் ஒரு சில சுப்பிரமணிய சுவாமி கோவில்கள் இருந்தாலும் கூட தமிழ்நாட்டை போல முருகன் வழிபாடு மற்ற மாநிலங்களில் பரவலாக கிடையாது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் தமிழ் கடவுள் அப்படின்னு போற்றப்படும் முருகனை மையமாக வைத்து தெலுங்கு திரையுலகம் பிரம்மாண்ட படம் எடுக்க முன்வந்திருப்பது ஏன் என்ற கேள்வி ஆரம்பத்தில் இருந்தே பலரிடம் எழுந்து வருது. இந்த சூழல்ல தான் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வெளியானதுக்கு அப்புறமா இந்த படம் முருகப்பெருமானின் கதையை மையமாக கொண்டது என்பது உறுதியானுச்சு. ஆனால் அதே நேரத்தில் அந்த போஸ்டரை புதிய சர்ச்சைக்கும் வழிவகுத்திருக்கு. காட் ஆஃப் வார் என்ற கரும்பொருளின் முருகப்பெருமான் போருக்கு செல்லும் பின்னணியை மையமாக வைத்து படம் உருவாகி வருவதா சொல்லப்படுது. இதுக்கு நடுவுல தான் படத்தின் தயாரிப்பாளர் சமூக வலைதளமான X பக்கத்தில் பதிவிட்ட ஒரு பதிவு தமிழ் சமூக வலைதளங்கள்ல பெரும் விவாதத்தையும் சர்ச்சையையும் கிளப்பி இருக்குன்னே சொல்லலாம். ஹாரிகா அண்ட் ஹாஸ்னி கிரியேஷன் நிறுவனத்தின் தயாரிப்பாளர் நாகவம்சி தனது X தள பக்கத்துல இது தொடர்பாக போஸ்டர் ஒன்றையும் செஞ்சிருந்தார். அதுல முருகன் வடக்கில் பிறந்தார், அவர் இந்தியாவின் மையப்பகுதியில் வளர்ந்தார், தென்னாட்டு மக்களால் வணங்கப்படுவார் அப்படின்னு குறிப்பிட்டிருந்தார். அவரை பற்றிய கதைதான் இது என்றும் போஸ்டர் செஞ்சிருந்தார். அதாவது தமிழர்களை சீண்டும் விதமா அவர் கடவுள்கள் இல்லை என்பதை காட்ட வேண்டும் வேண்டுமென்றே திமிருத்தனமாக இந்த போஸ்டரை செஞ்சிருந்தார். ஹாரிகா அண்ட் ஹாஸ்னி கிரியேஷன் நிறுவனத்தின் தயாரிப்பாளர் நாகவம்சி முருகன் தமிழ் கடவுள் இல்லைங்க, வடநாட்டில் பிறந்தவர் அப்படின்னு நரேட்டிவ் உருவாக்க வேண்டும் அப்படின்னு திட்டமிட்டு அவர் இப்படி போஸ்ட் செய்ததா விமர்சனங்கள் எழுந்திருக்கு. இந்த ட்வீட் வெளியான உடனே தமிழகத்தைச் சேர்ந்த நெட்டிசன்கள் திரையுலக விமர்சனங்கள் மட்டும் இல்லாம தமிழ் ஆர்வலர்கள் தயாரிப்பாளர் நாகவம்சிக்கு எதிராக கடுமையான கண்டனங்களையும் பதிவு செய்ய தொடங்கிட்டாங்க. எங்கள் கடவுளை வேறு அடையாளத்தில் காட்ட முயற்சிப்பது ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு பல தமிழ் நெட்டிசன்கள் சமூக வலைதளங்கள்ல கடுமையாக பதிவிட்டு வர்றாங்க. முருகனின் தொன்மையான பெயர் சேயோன். சங்க இலக்கிய காலத்தில் இருந்தே தமிழர்களின் முதன்மை கடவுளாகவும் போர் வீரனாகவும் வழிபட்டு வருகிறோம். அப்படி இருக்க அவரை வேறு அடையாளத்தில் இல்லனா வேறு கலாச்சாரத்தின் கடவுளாக சித்தரிக்க முயற்சிப்பது தவறு அப்படின்னு ஒரு தரப்பினர் தங்களது எதிர்ப்பை வெளிப்படுத்த தொடங்கிட்டாங்க. அதோடு முருகனின் தாய் கொற்றவை என்று தமிழ் மரபில் குறிப்பிடப்பட்டிருக்கு. அதனால புதிதாக ஒரு வரலாற்றை உருவாக்கி அதை உண்மை என நம்ப வைக்க முயற்சிக்காதீர்கள், இது வரலாற்றை திரித்து காட்டும் முயற்சி அப்படின்னு சமூக வலைதளங்கள்ல பலரும் விமர்சனங்களை முன்வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க.
அத்தனை பேரும் அள்ளும்படி. 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை.